டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. 500 ரூபாய்க்கு மேசையும் நாற்காலியும் சேர்த்து 12 வாங்குறாரு. ஒரு மேசையோட விலை 50 ரூபாய், ஒரு நாற்காலியோட விலை 40 ரூபாய். சரிங்களா? இப்போ மேசையும் நாற்காலியும் சேர்த்து 12 வாங்கியிருக்காரு. அப்போ மேசை எவ்வளவு நாற்காலி எவ்வளவு நமக்கு தெரியாது. அதனால மேசையை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், நாற்காலியை வந்து 12 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா மொத்தம் 12 பொருள்ல மேசையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நாற்காலி கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ ஒரு மேசையோட விலை 50 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ 50 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒரு நாற்காலியோட விலை 40 ரூபான்னு சொல்றாங்க. ஸோ 40 இன்ட்டு 12 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? டோட்டலோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ அப்போ இது ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 50 இன்ட்டு எக்ஸ் 50 எக்ஸ் பிளஸ் 40 இன்ட்டு 12 480 மைனஸ் 40 எக்ஸ் ஈக்குவல் 500. ஸோ 50 எக்ஸ் மைனஸ் 40 எக்ஸ் போச்சுன்னா 10 எக்ஸ் பிளஸ் 480 ஈக்குவல் 500. ஸோ 10x ஈக்குவல் இந்த 480 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 480 ஆகிடும். 500 480 போச்சுன்னா 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 2. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல் 2. ஸோ எக்ஸ் 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 10 மைனஸ் 2 12 மைனஸ் 2 ஈக்குவல் 10. ஸோ நமக்கு வந்து மேசையோட விலை 2ன்னு கிடைச்சிருச்சு, நாற்காலியோட வந்து 10ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ என்ன ஆன்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாற்காலி மற்றும் மேசை கேட்குறாங்க. நாற்காலிக்கு 10, மேசைக்கு 2. ஸோ 10:2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5:1. ஸோ ஆன்சர் 5:1.